பதிப்பகம், அதில் இந்த ஒரு 10 புத்தகம் ஒரு எழுத்தாளர் மூலமாக வர்றதுங்கிறது அந்த நோக்கத்தை எவ்வளோ தூரம் நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோங்கிறதுக்கு ஒரு எழுத்தாளர் அக்னாலேஜ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இது அமையுது. அதே சமயத்தில் ஒரு எழுத்தாளர் கூடவே அதுவும் நன்கு இந்த சமகாலத்தில் நன்கு அறியப்பட்ட அதிகம் கவனிக்கப்படுகின்ற ஒரு எழுத்தாளரோடு சேர்ந்து இப்படியான ஒரு பயணத்தை தொடர்வது யாவரும் பதிப்பகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. அந்த விதத்தில் எங்களோடு பயணிக்கின்ற திரு சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கு இன்னொரு முறை ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த உரையாடலுக்குள் செல்வோம். சுனில், இது உங்களுடைய 2வது நாவல். இது முதல் நாவல் 2019 வருது. பொதுவாக இது ரொம்ப ஒரு பெரிய இடைவெளின்னு நினைக்கிறேன். புனைவுன்னு இந்த ஒரு 10 ஆண்டுகளில் நம்ம ஒரு 4 புத்தகம் தான் புனைவு இலக்கியம்ல பண்ணியிருக்கிறோம். சிறுகதைகளும் ஒரு தொகுப்புக்கான அளவுக்கு இன்னைக்கு வரல. ஆமாம், ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளியை எடுத்துக்கிறீங்க? இல்லை, பொதுவாக நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா இந்த 10 வருடம், இந்த 2010க்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க, 15 வருஷம். அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். பெரும்பாலான ரைட்டர்ஸ் இந்த ஏறத்தாழ அவங்க லைஃப் டைமில் ஒரு 10 ஒர்க்கு 15 ஒர்க்கு எழுதக்கூடிய ரைட்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க. கம்ப்யூட்டரு டெக்னாலஜி இதெல்லாம் சேர்ந்து கூடி வந்த பிறகு ரொம்ப ப்ரொஃப்யூஸாக எழுதக்கூடிய ரைட்டிங், நம்ம தமிழ் ஜெயமோகனா இருக்கலாம், சாருநிவர்த்தாவாக இருக்கலாம், எஸ்ராவாக இருக்கலாம், இவங்க 3 பேரும், அல்லது மனுஷா இருக்கலாம் கவிதைகளில். ஸோ இந்த இணைய தலைமுறை வந்த பிறகு தான் நம்ம இவ்வளோ ப்ரொஃப்யூஸாக எழுதுறது, இவ்வளோ அதிகமாக நிறைய எழுதுறதுங்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக இந்த இடைவெளியிலையும் நிறைய எழுதிட்டேன். நான் எழுதித்தான் இருக்கேன், தினமும் எழுதுறேன், பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஃபிக்ஷனில் ஏன்னா நம்ம ஃபிக்ஷனுக்கு ஒரு 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 வெயிட்டிங் பீரியட் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃபிக்ஷன் உள்ள நம்ம கருக்கொண்டு அது நம்மளை உந்தி தள்ளணும். ஒரு நிர்பந்தத்தின் பேராலையோ அல்லது ஒரு நம்ம இதை செஞ்சாகணுங்கிற இதுவோ அப்படி இல்லாமல் அது சூழ்கொள்றதுக்கான ஒரு காலகட்டம் அல்லது அதுக்கான அவகாசம் நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அது புஷ் பண்ணி வரணும். அது புஷ் பண்ணி வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பீரியட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இதே பீரியட்ல உங்களுக்கு ஒரு உங்களுடைய துறை சார்ந்த அப்படின்னு சொல்லலாம், மரணமின்மையினும் மானுட கனவு, அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக சமகால எழுத்தாளர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளங்களை சமகால சிறுதைகள் குறித்த ஒரு நல்ல ஒரு கட்டுரை தொகுதி இருந்தது. இது போக வேறு சில பதிப்பகங்கள்லையும் இந்த மாதிரி தொகுப்பு நூல்கள் கொண்டு வந்திருந்தீங்க. நம்மக்கிட்டையும் ஒரு யூமாசிகையை பற்றிய ஒரு ரீடர் ஒன்று கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுடைய இந்த 5 வருடத்தில் மிகப்பெரிய ப்ராஜெக்டாக உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருந்தது. அது காந்தியுடைய தன் வரலாறு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இந்த ஏறத்தாழ 2019 இந்த புத்தகம் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசணும். கண்ணன் சில புத்தகங்கள் அனுப்பிச்சாரு. அதில் எனக்கு இந்த புக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அது ஏன்னா இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, காந்தியை பற்றிய அறிமுக நூல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்குது, வரலாறுகள் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கக்கூடிய, ஒரு ஆய்வு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் காந்தியை தான் சொல்லலாம். அது ராமசாமி எழுதுன அதுதான் ஓரளவு சொல்லலாம். மெமோயர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஒரு துறையிலேயே நமக்கு தமிழில் புத்தகங்கள் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நான் நினைச்சேன். இது செய்கிறது ஒரு சேலஞ்ச். அப்புறம் காந்தியோடைய குரலாக நாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நேரடியாக இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. நம்ம அவரோட ஒரு லயத்தில் பயணிக்க போகிறோங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் சேர்ந்து அதை பண்ணணுங்கிற தூண்டுதலுக்கு ஏற்படுத்துச்சு. ஆனால் நான் நினைச்சதை விட அதுக்கான நேரம், அதுக்கான உழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு புனைவு எழுதுறோம்னா புனைவுடைய ஒரு உற்சாகம் என்ன, அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது எனக்கே தெரியாது. அது என்னமோ ஒன்று நடக்கலாம், இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கிறது உடையலாம், வேற ஒன்று இங்கே வரலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படி நீங்கள் எதிர்பார்க்காதது ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த பிரதியை படிச்சுட்டீங்க, அந்த பிரதியில் உள்ளதைத்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ அந்த பிரதிக்கு எவ்வளோக்கு எவ்வளவு உண்மையாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கப்போ தான்
அந்த லயத்தை பிடிக்கிறோமா, அந்த குரலை பிடிக்கிறோமாங்கிறது மட்டும்தான் சேலஞ்ச். ஆனால் இதுல என்னன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாடுற மாதிரின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் இருக்கு, லேபர் இருக்கு இதுல. ஏன்னா நீங்க ஒரு நாள் போல ஒரு ஃபிக்ஷன் ரைட்டரா இருக்கிறவர் வந்து தன்னை உந்திக்கணும். இன்னைக்கு இத்தனை பக்கம் செஞ்சாகணும், 3 பக்கம் செஞ்சாகணும், 5 பக்கம். ஏன்னா ஒரு நாள் போல இது செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் இந்த ஒர்க்கு முடியும். இது கிட்டத்தட்ட 980 பக்கம் அச்சில் வருது. அது ஒரு ரவுண்டு நான் செஞ்சு முடிச்சு அதுக்கு பிறகு அதனுடைய திருத்தங்கிறது வந்து எழுதுறத விட ரொம்ப கடுமையான இடையில கொஞ்சம் டேட்டா தொலைஞ்சுன்னு. ஆமா, ஒரு 200 பக்கம் வந்து அது எப்படி மாயமா போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு 200 பக்கம் அடிக்குறிப்புகள் வந்து காணாம போச்சு. அது நான் அனுப்பிச்சு 4 மாசம் கழிச்சு தான் அது எங்களுக்கு தெரிய வந்து அதை திரும்ப நான் வந்து ஒரு 2 மாசத்துல உட்காந்து அதை மொழிபெயர்ப்பு செஞ்சேன். அதுக்கப்புறம் டி.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து சொல்லணும். அவர் வந்து இதுல ஒரு முக்கியமா அவர் வந்து இதுல ஒரு எடிட்டரா இருந்திருக்காரு. நிறைய அவர் கூட விவாதம். அவர் வந்து பிசிக்கலா ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. அவர் இப்போ பிரிண்ட் அவுட்ல திருத்தங்கள் போட்டு கொடுப்பாரு. அந்த பிரிண்ட் அவுட்டுகளை நான் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எது அப்ளை பண்ண முடியும், எதை அப்ளை பண்ண முடியாது, அல்லது அதுல இருந்து என்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத நான் பண்ணி கொடுப்பேன். திரும்ப அவர் படிப்பாரு. அப்புறம் திரும்ப இது ஒன்றா ப்ரூஃப் ரீடிங் செஷனுக்கு போவோம். இப்படி ரவுண்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய, அப்போ ஒரு மொழிபெயர்ப்புக்கு எவ்வளவு எஃபர்ட் வேணும், அந்த எஃபர்ட்டுக்கான இது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லைல்ல. லவ் ஆஃப் லேபர் தான். நமக்கு காந்தி மேல இருக்கக்கூடிய அன்பு, இந்த ஒர்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அதுக்கான ஒரு இதுதான். அது ஒரு பெரிய, அதை முடிச்ச பொழுது ஒரு பயங்கர ஒரு நிறைவான அனுபவத்தை வந்து நான் உணர்ந்தேன். தமிழ்ல இது ஒரு முக்கியமான ஒர்க்கா பேசப்படும்னு நான் நம்புறேன். ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல தான் பேரலா நாவலும் எழுதிட்டு இருந்தீங்க. இந்த ரெண்டுக்குமான தொடர்பு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் விஷயம், இந்த குருதியோடையிலையும் காந்தி ஒரு கதாபாத்திரமா வராரு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட முதல் பகுதியிலையும் தமிழ்நாட்டில் காந்திங்கிற அந்த இதுல முதல் பகுதியிலையும் வராரு. ரெண்டாவது பகுதியில வரல, 3வது பகுதியில வராரு. நான் கடைசியில 5வதுலயும் வராரு. கிட்டத்தட்ட வராரு. 2வது பகுதியில ஒரு கதாபாத்திரமாவே வராரு. 3வது பகுதியிலையும் கதாபாத்திரமாவே வராரு. அது ஒரு நேரடி இன்ஃப்ளூயன்ஸ்க்கு அது ஒரு விஷயம். 2வது முக்கியமா நான் இந்த மொழிபெயர்ப்பு வழியாக இந்த நாவலுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த மொழியோடைய வீச்சல், அது மொழியோடைய ஆளுமை. சத்திய சோதனை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அல்லது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய படிப்பினை, ஒரு ஃபிக்ஷன் ரைட்டரா என்னன்னா, கனமான பெரிய விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம திருகலான கனமான மொழி அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் வந்து எனக்கு இருக்கு. அவர் வந்து ரொம்ப அசாதாரணமான உண்மைகளையும் அசாதாரணமான கண்டுபிடித்தலையும் கூட நேரடியாக எளிய மொழி, எளிய உருவகங்கள் வழியாக நேரடியாக சொல்றாரு. ஸோ அதில் ஒரு சிக்கலற்ற தன்மை இருக்கு இல்லையா, இந்த ஒரு சிக்கலற்ற தன்மை இருக்கு. அது வந்து சிந்திக்கக்கூடியவங்க அவங்களுடைய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஒரு திங்கராக நம்ம பார்க்கறதுக்கு இடம் இருக்கு. ஸோ அந்த மொழியுடைய பிடி வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு இந்த நாவலுடைய மொழியை வந்து நீங்க என்னுடைய முந்தைய நாவல்ல இருந்து படித்து பார்த்தா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அது அந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் அதோடைய தாக்கம்னு ஏதாவது இதுல பார்க்க முடியுமா? நேரடியா சத்திய சோதனையினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்றதை விட எப்படின்னா, ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் வந்து அவருடைய நாவல்கள் வழியா செஞ்சு பார்க்கறது சத்திய சோதனை தான். எல்லா ஃபிக்ஷன் ரைட்டருமே அவன் செய்யறது வந்து சத்திய சோதனை தான். சத்திய சோதனையை தான் அவன் மேல உருவாக்குறான். அவன் ஃபிக்ஷன் ரைட்டர் வந்து அவன் அறிஞ்ச உண்மையா போட்டு பார்க்கறான், அதை உரசி பார்க்கறான், அதை வந்து என்ன அதனுடைய பெருமானம் என்ன, அவனுடைய கண்டெடுதலுடைய இது என்னங்கிறதான் பார்க்குறாங்க. ஒரு நல்ல ஃபிக்ஷன் ரைட்டிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வித் த ட்ரூத். அந்த ட்ரூத்தை தான் நம்ம தரிசனம்னா சொல்கிறோம். எக்ஸாக்ட். அப்படி பார்க்கும்போது இந்த நாவல் வந்து ஒரு சிறுகதையிலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஏன்னா நான் அந்த சிறுகதையை வாசிச்சிருக்கேன். ஒரு சிறுகதை இப்படி நாவல் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து முதல் காரணம் வந்து ஜெயமோகன் தான். அதாவது என்னன்னா, ஜெயமோகன் இந்த கதையை நான் எழுதி முடிச்ச கொரோனா பீரியட்லேயே இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். அப்போ கொஞ்சம் பெரிய கதை, ஒரு 5000 வார்த்தை உள்ள ஒரு கதை. அப்போ ஆனால் இந்த கதையை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணல, வச்சிருந்தோம். அதுக்குள்ள பார்த்தா ஜெயமோகன் வந்து ஒரு கதை எழுதிட்டாரு. அந்த கதையினுடைய முடிவும் அந்த சிறுகதையினுடைய முடிவும் ஏறத்தாழ ஒரு இடத்துல
ஒரு ஒரு புள்ளியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை இப்போ போட்டோம்னா அதே மாதிரியே இருக்குங்கிற மாதிரி வருங்கிறனால அப்படியே வச்சுட்டேன், கிடப்பில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருந்தேன். அப்போ இந்த கதை நான் எழுதின கதையை அவர்கிட்ட சொன்னபோது அவர் வந்து இதில் நீங்கள் வந்து வேறொரு புள்ளியிலேருந்து இந்த விஷயத்த வந்து வேறொரு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது நாவலாகிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் கொஸ்டின் அவர் சொல்லலை, வேற ஒரு கொஸ்டின்லேருந்து நீங்கள் இதை யோசிக்கலாம், நல்லா இருக்கு, ஆனால் வேற ஒரு கொஸ்டின்லேருந்து இதை யோசிக்கலாம், வேற ஒரு தரிசனமாக வேற ஒரு கேள்வியிலேருந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்பொழுது அதுவும் சொல்லி அதுக்கப்புறமும் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு இது வாசிக்கும் போது, இந்த நாவல் படிக்கும்போது தெரியும், ஒரு எப்படி வந்து ஒரு கடவுளாக ஒருத்தர் ஆறார் அப்படிங்கிற ஒரு இடம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாருங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடம் திடீர்னு ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போ அதுல இருந்து இது நாவலாக கடவுளுங்கிற இடம் வந்து நாட்டார் தெய்வமாக ஒருத்தர் வந்து எப்படி வராரு, எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சோடனே வரிசையா ஒவ்வொரு விஷயமா அதுக்குள்ள போக 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 ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு கலைடோஸ்கோப் மாதிரி வேற 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 விஷயங்களுடைய கலவையில உருவாக்குறது. பொதுவாக அந்த நாட்டார் தெய்வங்களை வச்சு எழுதப்படுற புனைவுகள் அல்லது வரலாறுகள் எல்லாமே வந்து ஒன்றை வரலாற்றையோ இல்லை அது ஒரு தியரியை முன்வைத்தோ இல்லை வந்து அதை மறுத்தோ செய்யப்படுற விஷயங்கள் தான். இதிலிருந்து குருதிவெளி சில வகையில் வேறுபட்டிருக்கிறதா எனக்கு தோணுது. அது அந்த ஷேட்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கலாமா? ஒன்று, முதல்ல சில எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரூத் இதுக்குள்ள இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நாட்டார் தெய்வங்கள் சார்ந்து உள்ளார்ந்த சில அனுபவங்களுடைய விஷயம் வந்து இருக்கிறதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இது பல கோண வாசிப்புக்கு இடமளிக்கக்கூடியதா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த நாட்டார் தெய்வத்தினுடைய இதையே வேற வேற அந்த தொன்மங்களையே அதை வந்து ஆமா இது ஏறத்தாழ எனக்கு தொடக்கத்துல இருந்து உள்ள ஒரு இதுதான். நம்ம குருதி சோறுல இருந்தே ஒரு நாட்டார் இதை வந்து வேற டைமென்ஷன்ல பாக்குறதுங்கிறது இருக்கு. இவன் நீலகண்டத்திலையும் அந்த மாதிரி ஒரு அமுத பருவம், நஞ்சு பருவம், இந்த மாதிரி ஒரு இடம் ஆல்டர்னேட்டு. ஸோ இந்த ஒரு அதாவது இந்த ஃபேசட்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். உண்மைங்கிறது வந்து ஒரு புறவயமான விஷயங்கிறத விட உண்மைங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸினுடைய ஃபேசட்ஸ் காந்தி சொல்லக்கூடியதும் அதுவாக தான் இருக்கு. அவர் சொல்லக்கூடிய சத்தியங்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரூத்தாக தான் இருக்கு. அதனுடைய வேற வேற பக்கங்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அதை பார்க்கலாம். அது வந்து அந்த ஒரு மாதிரி இந்த டைரனி ஆஃப் ட்ரூத்துங்கிறதையும் விடுவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத்னு ஒன்று இருந்தால் தான் அது டைரனி ஆஃப் ட்ரூத் ஆகும். இந்த அப்ஜெக்டிவ் ட்ரூத் இல்லாத ஒரு இடத்துல அது சப்ஜெக்டிவ் ட்ரூத்துக்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த உண்மையினுடைய டைரனி அதில் இல்லாமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கிறதா நினைக்கிறேன். இதுக்கு படித்தவங்க தான் சொல்லணும்னா. ஓகே, இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸை பற்றி பேசணும்னா, இந்த நாவல் இந்த நீண்ட காலத்தில் நீங்கள் கருவூலத்துக்கெலாம் போனீங்க. நான் வந்து அதுக்கான ஒரு பப்ளிகேஷன் அந்த லெட்டர்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் எதுக்கு, அந்த மாதிரியான ரிசர்ச் இதுக்கு என்ன மாதிரி தேவைப்பட்டுச்சு? அப்புறம் இந்த நாவல் எழுதுறதுக்கு நீங்கள் அந்த வரலாற்றை நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒப்பட்டங்கள்லாம் யூஸ் பண்ணி பல ஆய்வாளர்களை இது நன்றி கூறியிருக்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆச்சரியமாக ஒரு பக்கம் ஜெயமோகன் இருக்காரு, ஸ்டாலின் ராஜாங்க இருக்காரு. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு வந்து பிரம்மராஜன் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ள என்னென்னலாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் பேசலாம். அதாவது என்னன்னா, தகவல் ரீதியாக சில விஷயங்கள் இருக்கு. இந்த நாவலுடைய கடைசி பகுதியில ஒரு 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 அந்த எங்கள் ஊர் பகுதியில நடந்த 1942 நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வுடைய பின்புலத்தில் அதுக்கு தகவல் ரீதியான தரவு வந்து சில வகையில தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு நாங்க உள்ளூர் ஹிஸ்டோரியன்ஸ் எழுதின புத்தகங்கள், காரைக்குடி சேர்ந்த தேவகோட்டை, திருவாடானை இந்த பகுதியை சேர்ந்த PR சந்திரன் அப்படின்னு அவர் எழுதின ஒரு நூல் இருக்கு. அந்த உள்ளூர் ஹிஸ்டோரியனுடைய இது என்னன்னா, கிராண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் விட்ட சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஸ்டாலின் எனக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் வரார், ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அவரை பற்றிய புத்தகம் வந்து சொல்லலாம். பெருமாள் பீட்டர் அப்படின்னு பெருமாள் பீட்டர் வந்து தமிழகத்துல, தென் தமிழகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை.
அவரை பற்றிய ஒரு நூல் வந்து வே அலெக்ஸ், எழுத்து அலெக்ஸ் பதிவிச்சிருக்காரு. அவர் அந்த நூலுடைய தரவு வந்து அவர் இதுக்குள்ள ஒரு நாவலுக்குள்ள ஒரு பெரிய பங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ரோலா வராரு, ஒரு கதாபாத்திரமா வராரு. ஆனா வரலாற்று மாந்தரா வராரு. அவரை பற்றின இது வந்து ஸ்டாலின் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னும் அவர் இன்னொரு அந்த பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் குறித்து வேறு சில புத்தகங்கள், முகவை மண்டல எழுச்சிங்கிறத பத்தி, அதை பத்தி ஒரு புத்தகம் கொடுத்தாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரி புத்தக ரீதியான இன்னும் இது என்னன்னா, இந்த ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேக மலர், அதுல கூட நாங்க பின்னாடி அதுல நிறைய குறிப்புகள்ல அந்த அந்த இடத்தினுடைய வரலாற்று மகிமைகளை பற்றி சொல்லும் பொழுது அப்படி சில தரவுகள் கிடைச்சது ரோஜாமுத்தையால. இப்படி சுதந்திர போராட்டம் சம்பந்தமான அந்த பீரியட்ல எழுதப்பட்ட ஸ்டாலின் குணசேகரன், இவங்க இந்த மாதிரி நிறைய ஆய்வாளர்களுடைய புத்தகங்கள். அப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க நேரடி வாரிசு இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுல சம்பந்தப்பட்டவங்களுடைய நேரடி வாரிசு இருக்கிறாரு. இந்த வரலாற்று நிகழ்வுங்கிறது ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு பிரித்தானிய காலத்துல நடந்த ஒரு அந்த அவங்கள்ட்ட அந்த அவருடைய இன்டர்வியூ ஒண்ணு இருக்கு. அவர்கிட்ட நேரடியாவே போய் பார்த்து பேசி கொஞ்சம் பேசியிருக்கேன். அப்புறம் அவர் எழுதின ஒரு கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே அந்த என்னன்னா அந்த வரலாற்று நிகழ்வை பற்றி அதை எடுத்து சொல்லக்கூடிய, அதை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தரிசன ரீதியாக சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. அங்கதான் வந்து அயோத்திதாச பண்டிதர், ஸ்டாலின் வழியாக வந்து அயோத்திதாச பண்டிதர், அப்புறம் பிரெக்ட், பிரம்மராஜன் எதுக்கு நன்றினா அவருடைய பிரெக்ட் கவிதைகள் வந்து இந்த நாவலுடைய இதுக்கு அல்லது இந்த நாவலுடைய ஒரு இதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அது ரொம்ப ஒரு பயங்கர ஈர்ப்பா தூண்டுதலா திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய அந்த மனநிலையை தக்க சில பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி பிரெக்டோடைய கவிதைகள் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த நாவலுடைய எசன்ஸ்ல கலந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதாவது இந்த நாவல் ஒரு குவிமையத்தை சேர்ந்து ஒரு குவிமையத்தை முன் வச்சு போய் சென்றடையல. இப்போ நீங்க இவ்வளவு டைமென்ஷன் சொல்லும் போது நாவல் ஒரு ஜேர்னியா தான் அப்படி விரிவடைஞ்சுதான் இருக்கு. ஒரு மையத்துல இருந்து ஒரு புள்ளியில ஆரம்பிக்கிற நாவல் இது அப்படி பல கோணத்துல வந்து தெரிக்குது. நீங்க இப்ப இந்த முதல் நாவல் எழுதி முடிக்கும் போது, முதல் நாவல் வெவ்வேறு காதைகள் வழியா ஒரு குழந்தை, அதுவும் அந்த மாதிரி ஒரு சிறிய குறைபாடுகள் அல்லது கற்றல் குறைபாடுகள் குழந்தையை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய தற்கால பெற்றோர்களின் சிக்கல்களை பேசக்கூடியதை பல்வேறு அம்சங்கள் வழியா நீங்க வந்து ஒரு புள்ளியில வந்து இருந்தீங்க. இது அப்படியே நேரா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா இருக்குது. நாவல்ங்கிற வடிவத்தை இப்போ நீங்க இப்போ 2 புத்தகங்கள் முடிச்சதுக்கு பிறகு இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது இப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சமகாலத்துல நாவல்கள் குறித்து பல விதமான பேசுறோம், பல இது அந்த நிறைய உரையாடல்கள் நடக்கான்னு சொல்லலாம். ஆனா உரையாடல்கள் மேலோட்டமா நடக்கக்கூடியதை பார்க்கும்போதே இதை பற்றிய இன்னும் ஒரு விவாதங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறதுனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது இப்போ நாவலுக்கு கராரான வரையறை எதுவும் இல்லை. இப்போ உதாரணமா இப்படி சொல்றேன்னு, அப்போ உங்களுக்கு பட்டுன்னு ஒரு கதை, அலெக்சாண்ட்ரோ பாரிகோஸ் அவர் எழுதுனா பட்டுன்னு ஒரு 60 பக்கம் என்னமோ தான் இருக்கும், டிரான்ஸ்லேட்டட் நாவல். அது உங்களால பட்டுவை பத்தி பேசும்போது அது உங்களுக்கு ஒரு பூரணமான நாவலா? ஆமா, அது என்னன்னா ஒரு நாவல் உடைய அம்சங்கிறது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, காலம் தான் நாவலுடைய நாயகன். எந்த நாவலா இருந்தாலும் காலம் தான் அதனுடைய, டைம் இஸ் த அல்டிமேட் ஹீரோ ஆஃப் த நாவல். ஒரு புரோட்டகனிஸ்ட் கிடையாது. காலத்தினுடைய இதை வந்து காமிக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை, ஆகிருதியை காமிக்கக்கூடியது வந்து நாவல் வடிவத்தினுடைய பொதுத்தன்மையாக வரையறுக்கலாம்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. நீலகண்டத்திலையும் உங்களுக்கு பெரிய டைம், அதாவது கதை நிகழக்கூடிய டைம்ங்கிறது மட்டும் இல்லை, கால ரூபம் அப்படின்னு சொல்லலாம். காலத்தை வந்து ஒரு நம்ம நவீன குறிப்பா யதார்த்த நாவல்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய நாவல்கள்லாம் இருக்கும்ல, இப்போ குடும்பம் சிதைகிறது மாதிரி, வம்ச விருட்சம் மாதிரி, இதுல எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த வேனிட்டி ஆஃப் டைம், வேனிட்டி ஆஃப் லைஃப், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காலம் வந்து எல்லாத்துக்கும் மேல ஏறி போறதை வந்து பார்க்க முடியுது. காலத்தின் முன்னாடி சிறுத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு, நம்ம மனிதத்தை எதிர்க்கும். இது வந்து நாவல்களுடைய பொதுவான தன்மை. ஆனா இது ஒரு பொது டெஃபினேஷன். அதை தாண்டி நம்ம வந்து அதாவது என்னன்னா கன்வென்ஷனல் டெஃபினேஷனை தாண்டி நம்ம போகலாம்.
இப்போ உதாரணம் காஃப்கா வச்சுக்குவேன், மெட்டமார்ஃபோசிஸ் எடுத்தா ஒரு காலத்தை இன்னைக்கு வரையும் காமிக்கிறார். அவர் வந்து காலத்தை நீக்கிட்டார். அதுதான் கால நீக்கம் அடைஞ்சிருச்சு அங்க. அங்க வந்து அது வந்து அங்க இருக்கிறது ஃப்ரேம் மட்டும்தான். அந்த ஃப்ரேம் வந்து எப்ப வேணாலும் எடுத்து வந்து பொருத்திக்கலாம். அப்ப ஆக மொத்தம் நாவல்ங்கிறது காலத்தோட டீல் பண்ணக்கூடியது, காலத்தோட டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாவலா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இதுல நம்ம என்ன, இதுல இப்போ நீலகண்டத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நீலகண்டம் வந்து அடுக்குகளுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அதாவது ஆழ்மன அடுக்குகளை நோக்கி போகக்கூடிய, அதாவது ஒரு சின்ன ஏரியாக்குள்ள அதுக்குள்ள லேயர்ஸை பிச்சு உரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு டீப் டைவிங், அது உங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன், பர்சனலான ஒரு பர்சனலான அசோசியேஷன். இது எழுதும் போது பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள ஆழ்துளை கிணறுக்கு ஓட்ட போடுற மாதிரி. ஸோ அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் ரத்தம் பார்க்காம வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது நீலகண்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர், ஒரு வேண்டரர், வேற காலகட்டத்துக்கு அவன் பார்க்கக்கூடிய காட்சிகள், அவன் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அவன் வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி போறதுன்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த நாவலுடைய ஒரு சென்ஸ். அதாவது அவன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் மென்டாலிட்டி. எக்ஸ்ப்ளோரருக்கு நிறைய பெயின் இருக்கும், அனுபவம். அவன் அதுக்குள்ள போய் இருக்கலாம். ஆனா அவன் நிறைய இடங்களுக்கு பரவலாக போறான். நிலத்தின் மேல போகக்கூடிய, ஒரு இடத்துல துளையிட்டு போகாம நிறைய இடத்துக்கு பரவி போகக்கூடியவனா இருக்கும். ஒரு சின்ன நிலத்துல நடந்த அது ஒரு போர்னு சொல்ல முடியலனாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்க்கம் மீது நடத்தப்பட்ட அல்லது ஒரு இனக்குழு மீது நடத்தப்பட்ட ஒரு வன்முறை பேசுது. அப்புறம் ஒரு போர் எல்லையிலையும் நடக்கக்கூடிய ஒரு வன்முறை பேசுது. அப்புறம் தனி சில ரத்த காவுகளையும் பேசுது. இப்போ இந்த இதெல்லாம் ஏன் பேசு பொருளா வச்சிருக்கணும்னு அது ரொம்ப அடிநாதமா இருக்கனால கேட்குறேன். உங்களை அதாவது நம்ம விஷக்கிணறுல இருந்து இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. இந்த வயலன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட காந்தியோட இன்டர்பிரேஷன், காந்தியோட இதுல இருந்து ஏன் நம்ம இப்ப விஷக்கிணறுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா திரும்ப அந்த ஏரியா, அந்த வயலன்ஸினுடைய தேவை ஏன் என்னவா இருக்கு. அதாவது இவர் சிவா கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, இவர் காந்தியர்னு சொல்லுவாரு, ஆனா ஒரு கதையில கூட ரத்தம் பார்க்க விட மாட்டாருன்ற மாதிரி. ஸோ அது உள்ளுக்குள்ள கேள்வி, அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ஏதோ ஒரு வகையில இந்த வயலன்ஸ் உடைய அர்த்தம் என்னவா இருக்கு, எங்கே இருந்து வருது, இது எந்த மூலத்துல இருந்து புறப்பட்டு வருது, அது ஏன், அது நம்ம அடையாளத்தோட எப்படி பிணைஞ்சிருக்கு, அதை டிரான்சன் பண்றது என்ன, அதனுடைய பொருளின்மை என்ன, அதை நோக்கி போறது, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதை டிரான்சன் பண்றதுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த வயலன்ஸை வந்து ரிலீஸ் பண்றது கிடையாது, அந்த வயலன்ஸினுடைய ரூட்டை போய் தொட்டு பார்க்கறது. அது அந்த அசோசியேஷன்ஸ் வழியாக நம்ம வந்து எதோட தொடர்பு படுத்திக் கொள்றோம், அது வழியாகத்தான் அந்த வயலன்ஸ் வருது. அதை எப்படி டிரான்சன் பண்றது, அல்லது அந்த கொஸ்டின் தான் எனக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கு. அதுதான் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்றேன். பாத்திர படைப்புகள் இந்த நாவல்ல ரொம்ப வாசிக்கும் போது நான் ரொம்ப என்னை ரொம்ப திருப்திப்படுத்தின விஷயமா நான் சொல்லலாம். அது கட்டாயம் வாசகர்களை போயும் அது ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சமா இருக்கும். அந்த விதத்துல பார்க்கும்போது அதை பத்தி கொஞ்சம் சொல்ல நீங்க. ஆமா, இப்போ ஏன்னா நீலகண்டத்துல அப்படியான ஒரு மெனக்கடல்கள் இருக்காது. நீலகண்டத்துல வந்து கொஸ்டின் தான் வந்து உங்களுடைய சென்ட்ரல் ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதாவது கொஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே தான் வந்து கொஸ்ட் தான் வந்து பாத்திரங்களை வடிவமைச்சிருக்கும். அதுலயும் ரம்யா, செந்தில், வரு 3 பேரும் வந்து கொஞ்சம் வலுவா தான் வந்திருப்பாங்க. ஆனா அதை விட வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த அவருடைய நண்பர், ஆமா, ஹரியுடைய பாத்திரம் படைப்பு வலுவா இருக்கும். வலுவா படைக்கப்பட்டதுன்னு எனக்கு அது மட்டும் தெரியும். மற்றதெல்லாம் கதையில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆமா, இதுல அதாவது நம்ம வந்து பொதுவாகவே ஒரு 2 விஷயம் வச்சுக்கலாம். மாடர்னிஸ்ட் நாவல் நரேஷன்ங்கிறது வந்து கொஸ்ட பிரதானமா சாதவன் கதைகள்லாம் இருக்குல்ல, கொஸ்ட், அந்த மன உசாவல்கள், இதுக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ஈவன் ஜெயமோனுடைய விஷ்ணுபுரத்திலே எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிங்களனோ இவனோ அவன் வந்து அவனுக்குள்ள போகக்கூடிய மாடர்னிஸ்ட் நாவல்கள் எல்லாமே பொதுவா தனக்குள்ள உசாவக்கூடிய தன்மை கொண்டது. யதார்த்த நாவல்கள் எல்லாமே வந்து கேரக்டரை பின்தொடர்ந்து போகக்கூடியது. அஞ்சலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை 8 திக்கும் மதையானையில பூலிங்கத்தை எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஒரு கதாபாத்திரங்களை பின்தொடர்ந்து போறதுங்கிறது அவங்க போய் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் பார்த்து அந்த வாழ்க்கையில அவங்க அடையக்கூடிய தரிசனத்தை நாம் அடையிறது.
இதே வந்து ஒரு கொஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த கொஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பாத்திரங்கள் வழியாக போய் நாம் அடையக்கூடியது. ரெண்டும் வந்து 2 விதமான ஒரு பாதைன்னு வச்சுக்கலாம். நீலகண்டத்தில் வந்து நான் செஞ்சது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து 2வது இதுதான். நான் அதிகமும் அந்த வகையை சேர்ந்தவன் தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இயல்பாகவே இந்த நாவலுக்கு வந்து ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மை இருக்கிறதுனால, ஆனா இது ஒரு யதார்த்த நாவல் இல்லைங்கிறதும் யதார்த்த நாவல் இல்லை. ஆனால் யதார்த்த நாவலுக்கு உரிய மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களை பின்தொடர்வது, இந்த கதாபாத்திரங்கள் தன்னியல்பாக போய் அடையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இது ரெண்டும் கனெக்ட். அதாவது ஆளுள்ள உசாவலும் கதாபாத்திரங்களுடைய ஒரு பரிணாமமும் ரெண்டும் இணையக்கூடிய புள்ளி வந்து இருக்கலாம். இந்த நாவலில் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எழுதும்போது நான் உணர்ந்தேன். வாசகர்களுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு அவங்க படிச்சு தான் சொல்லணும். ஓகே, நாம் இப்போ குருதி ஒளி பற்றிய ஒரு அறிமுகம் இந்த இதோட போதும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன? அடுத்து வந்து ஒன்று இந்த சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூரில் நான் சில மாதங்கள் இருந்திருக்கேன். 2-3 பயணங்களும் போயிருக்கேன். அந்த அனுபவங்களை வச்சு ஒரு ஒற்றன் ஒற்றன் வந்து நம்ம அம்மி வந்து அமெரிக்காவில் போய் இருந்த அமெரிக்காவில் இருந்த அயோவாவில் இருந்தபோது அந்த இதை வச்சு சிறுகதைகளால் ஆன ஒரு நாவல் மாதிரியான ஒரு வடிவம் ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப அது கலைஞர்கள்லேயும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒன்று எழுதணும் அப்படிங்கிறது ஆசை. இமீடியட்டாக செய்யக்கூடியது அதுவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய கனவுகள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு காந்தி நாவல். ஸோ இந்த காந்தி ஸ்காலர்ஷிப்பு நம்ம இப்போ இந்த படித்தது, இது ஒர்க் பண்ணது, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ருக்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரு காந்தி நாவல் ஒன்று இருக்குது. அந்த ஒரு நாவல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய அடிநாதம் என்னன்னா அசோகமித்திரனுடைய அந்த காந்தி கதையில் சொல்லக்கூடிய மேற்கோள் தான். அதாவது நம் காலத்தினுடைய மகத்தான துயரக்கதை, துன்பக்கதை எது அப்படின்னு கேட்போம். டாக்டர் ஃபாஸ்டர்ஸா இல்லை அதுவா அப்படின்னு கேட்டுட்டு அது காந்தி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ எனக்கு வந்து ஒரு காந்தி வந்து ஒரு டிராஜிக் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு டிராஜிக் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவரை வந்து அணுகி ஒரு நாவல் மகாத்மாலாம் சொல்லாம டிராஜிக் ப்ராஃபிட்னு சொல்றீங்க. ஆமா, அது மாதிரியான ஒரு தாம் கண் முன்னாடி தன்னுடைய விஷன் எல்லாம் தூளாகி போற அதை பார்க்குறாரு இல்லையா, ஒன்று பொருள் இழந்து போறதை பார்க்குறாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு நாவல். ஹிஸ்டாரிக்கல் நாவலாக இருக்காது, அது முழுக்க ஒரு மாதிரி வேற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் யோசிச்சிருக்கேன். எழுதும்போது தான் அது தெரியும். அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆயுர்வேதா சம்பந்தமான ஒரு பின்புலத்தில் ஒரு பெரிய நாவலுங்கிறதுல அடுத்தடுத்து இப்போதைக்கு இதுதான் மைண்டில் இருக்குது. பார்ப்போம். இந்த கடைசி ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் காந்தி பற்றி சொன்னால சமகாலத்தில் நிறைய பேர் காந்தியை அடிப்படையாக வச்சு எழுதுறாங்க. நீங்கள் ஓரளவுக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களோட தொடர்பில் இருக்கனால சொல்கிறேன், இது தமிழினத்தில் தான் இவ்வளோ நிகழுதா இல்லை பரவலாக சமகால எழுத்தாளர்கள் காந்தியை வாசிக்கிறாங்கன்னு தோணுதா? தேங்க்ஸ் டு பிஜேபி காந்தி வந்து இந்திய அளவில் மீண்டும் பரவலாக வாசிக்கப்படுகிறார். ஆமாம், அது நிறைய இடத்துல வந்து காந்தி வந்து இது ஒரு வேறு தரப்புகளால் கூட காந்தி இப்போ வந்து காந்தியர்கள்னு ஒரு தரப்பு வந்து ரொம்ப பலவீனமான, ரொம்ப குறைவான சின்ன தரப்பு. ஆனால் அதை தாண்டி வேறு பலரும் வந்து வாசிக்கக்கூடிய ஒரு ஹைப்பர் நேஷ்னலிசத்தை எதிர்கொள்றதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறது வந்து காந்தி கிட்ட இருக்கிறத வந்து பல பேர் உணர்றாங்க, நிறைய பேர் வாசிக்கிறாங்க. நிறைய போயம்ஸ் எழுதப்படுது, அதை நான் வேறு இடங்களில் பார்த்துருக்கேன். வாழ்கனி அம்மான்ங்கிற ஃபேஸை கடந்து வேறு மாதிரியான காந்தியை கொன்றது தவறுதான் மாதிரி ரமேஷுடைய கவிதை இருக்கலாம். அந்த மாதிரி வேறு மாதிரியான எழுதக்கூடிய இடங்கள்லாம் பார்க்குறேன், நடந்துட்டு தான் இருக்கு. நன்றி. நன்றி.